வராரு எங்க அப்பா. இந்த வாரமும் கேரட்டையே போட்டு தாக்குறாங்களா உங்க அம்மா? கூடவே கொஞ்சம் கேப்சிகம். கேரட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேரட் மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த உலகத்திலேயே கிடையாது தெரியுமா? என்னம்மா இன்னைக்கு எங்களுக்கு கேரட் கேக் தான் கொடுக்க போறீங்களா? இல்ல இன்னைக்கு கேரட் குக்கி. என்னதான் மலிவா கிடைக்குதுனாலும் நீ இப்படியா மலையா வாங்கிட்டு வந்து கொட்டுவ? அதானே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க 2 பேரும் இதையே சாப்பிட போறோம் தெரியல. வேற என்ன பண்றது? விக்கிற விலைவாசியில இந்த மாதிரி செஞ்சாதான் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வாழ முடியும். பின்ன உங்க சம்பளம் என்ன ஜாஸ்தியாவா ஆக போகுது? ஆமாப்பா, அம்மா சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கதான் செய்யுது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதையெல்லாம் உங்ககிட்ட தான். ஆமா, அப்பா மட்டும் சும்மா இல்ல, கஷ்டப்பட்டு உழைக்கிறாருல. என்னமோ நீங்க மட்டும் தான் கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்க. இந்த வீட்டை பட்ஜெட் போட்டு நடத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஆமா, அம்மா மட்டும் என்ன சும்மாவா இருக்காங்க? நம்ம வீட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. யாராவது ஒருத்தங்களுக்கு ஆதரவா பேச செஞ்சான். நான் மட்டும் நினைச்சேன்னா ஹோட்டலுக்கு போய் ரகரகமா வகையா சாப்பிட்டுட்டு வருவேன் தெரியும்ல. யாரு உங்களை போக வேணானது? அந்த மாதிரி நீங்க வெளியில போறதா இருந்தா ஹீமாவாரியும் ஷின்சானியை கூட்டிட்டு தாராளமா போயிட்டு வாங்க. ரொம்ப பேசுறேன். பயந்து ஓடுற மாதிரி இருக்கு. அப்பா டாடா பை பை. போக. பாத்தியா, இந்த மாதிரி பேசினாதான் அவர் வழிக்கு வருவார். அம்மா திரும்ப சரியான நேரத்துக்கு வந்துருவாரா? இல்ல ஷின்சான், கரெக்டா டின்னர் நேரத்துக்கு தான் வந்து சேருவாரு பாரு. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். இந்த ஹாரி எங்க போனாருன்னே தெரியலையே. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. சரி நாம சாப்பிடலாமா? அதுக்கு முன்னாடி அப்பாவோட செல்போனுக்கு ஒரு போன் பண்ணி பாருங்களேன். அந்த மாதிரி நம்ம அவருக்கு போன் பண்ணோம்னா நாம அவரை நினைச்சு கவலையா இருக்கோம்னு அவரு ஜாலி ஆயிடுவாரு ஷின்சான். ஆனா உண்மையிலேயே நீங்க அவரை நினைச்சு கவலைப்படுறீங்க இல்லையாமா? என்ன அப்படி கேக்குற? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நாம வெயிட் பண்ணுவோம். சரி, அப்பா போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்ன பண்ணுவீங்க? பிரச்சனை நீ எதை பத்தி சொல்ற? ஒருவேளை அப்பா போன இடத்துல என்ன? வேற்று கிரகவாசிகள் அவரை தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா? அவர்கிட்ட தான் போன் இருக்குல்ல, அப்படி ஏதாவதுன்னா நமக்கு கால் பண்ணுவாரு. நாம சாப்பிடலாம் வாங்க. பசிக்குது. நான் இந்த சூப்ப கொஞ்சம் சூடு பண்ணிட்டு வரேன். எங்க இருக்கீங்க ஹரி? டின்னர் ரெடியா இருக்கு. சைட் டிஷ்க்கு கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரட் சாலட் செஞ்சிருக்கேன். உண்மையிலேயே நீங்க கவலை தானே படுறீங்க? யாரு டின்னர் சாப்பிட வருவாரா மாட்டாரான்னு கேக்குறதுக்காக தான் பண்ணேன். மெசேஜோ மெயிலோ அனுப்புறதுக்கு பதிலா நேரா காலே பண்ணலாமே. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பாவே வந்துருவாரு. என்னால இதுக்கு மேலேயும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் இங்க கிளம்புறேன். போகாத நில, கோவப்படாத. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. இந்த ஆமைய வெளிய அனுப்பு. அப்படி இல்லன்னா நான் வெளிய போயிடுறேன். என்னால அது மட்டும் முடியாது. நீ வேற என்ன வேணாலும் கேளு, நான் அதை நிச்சயமா செய்யறேன். என்னால இதை ஏத்துக்க முடியாது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீ திருந்தவே மாட்ட. வேண்டாம் நில, போகாத. எதுக்குமா இப்ப அதை ஆஃப் பண்ணீங்க? நீ தூங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு ஷின்சான். ஆனா நாளைக்கு தான் ஸ்கூல் இல்லையேமா. ஆனா அப்பா திரும்ப வீட்டுக்கு வராம எனக்கு தூக்கம் வராதில்லாமா? அதெல்லாம் பரவாயில்ல ஷின்சான், நீ போய் பேசாம தூங்கு. உங்க அப்பா எப்படியும் வந்துருவாரு. வகையா ஹோட்டல்ல சாப்பிடுவாரு இல்ல? இல்ல ஷின்சான், அவர்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அங்கெல்லாம் போய் அவரு சாப்பிட மாட்டாரு. ஓ அப்படியா? ஆனா அப்பாவுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கம்மா. அவங்களே ஃப்ரீயா வாங்கி தருவாங்க. அம்மா ஒரு நிமிஷம். என்ன? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நேத்து ராத்திரி நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ என்ன நடந்தது? அது இத சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலையே. சொல்லு. இல்ல நான் சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. சொல்லு. நேத்து ராத்திரி கூட அப்பா லேட்டா தான் வந்தாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தான் புரியவே இல்ல. அப்பா எதுக்கு தினமும் ராத்திரி லேட்டா வராரு? எதுக்கு இப்படி இருக்கிற? சீக்கிரம் சொல்லு. இல்ல எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. என்ன விஷயம் சொல்லு. நான் குளிக்க போனப்ப என்ன நடந்தது மறைக்காம என்கிட்ட சொல்லு. அப்பாவோட செல்போனுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. என்ன சொன்ன? எனக்கு தெரியாம போன் வந்துச்சா? அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றத முழுசா கேளுங்க. என்னன்னு சொல்லு. அப்பாவோட குரல்ல புது ஆர்வமே தெரிஞ்சது. அப்படியா? ஓகேனாரு. எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அப்புறம் பாக்கலாம்ப்பா அப்படின்னாரு. அப்புறம் போன வச்சுட்டாரு. அப்படியா சொன்னாரு?
அப்ப நீ உண்மையதான் சொல்றியா? அவர் என்ன பேசுறாருன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டேனா? நீங்களே சொல்லுங்க. உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. காவாகுச்சிய பார்க்க போறேன், வரதுக்கு லேட் ஆகும், ஃபர்ஸ்ட் ட்ரெயினை புடிச்சு வரவான்னு கேக்குறாரு. அப்படின்னா அப்பா இன்னைக்கு ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட போறாரா? நீங்கள் இப்பொழுது தொடர்பு கொள்ளும் இந்த எண் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது. எதுக்கு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு? இன்னைக்கு அவர் ஃப்ரெண்டு கூட ஜாலியா ஊர் சுத்தலாம்னு நினைச்சிருப்பாரு. அதனாலதான் நீங்க போன் பண்ணி தொல்லை பண்ணாம இருக்கணும்னு ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. ஷின்சான், ஒழுங்கா போய் படுத்து தூங்கு. அம்மா அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், போ. சரிமா. காவாகுச்சி கூட இருந்ததுனால நேரம் போறதே சுத்தமா தெரியல. ரொம்ப ஜாலியா இருந்தது. காலையில யாரு பட்டாசு வெடிக்கிறது? இப்ப நான் என்ன பண்ணேன்னு என்ன போட்டு இப்படி துவைச்சு எடுக்கிறேன். என்ன பண்ணீங்களா? நேத்து காவாகுச்சிய பார்க்க போனீங்கல்ல? போனதெல்லாம் சரிதான், எதுக்கு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்க? நான் படம் பார்க்கலான்னு தியேட்டருக்கு போனேன், அதான் போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். படத்துக்கா? ஆமா, நேத்து ராத்திரி நானும் காவாகுச்சியும் சாப்பிட போனோமா. ஆஹா, விடிய விடிய நாம 2 பேரும் நிறைய படம் பார்த்துட்டோம். ஜாலியா இருக்குல்ல? அதுவும் நம்ம கடைசியா பார்த்த அந்த அதிரடி படம் நச்சுன்னு இருந்தது. என்னமா ஸ்டைலா இருந்தாரு. ஆஹா, நீ அப்படியே செஞ்சு காட்டுறியே. ஆமா, படத்தை பார்த்ததும் என் மூடே மாறிடுச்சு. பாவம் மிட்சி தான் இல்லாம வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஷின்சான் கூடயும் ஹிமாவரி கூடயும் அவ வீட்லயே ரொம்ப ஜாலியா இருப்பா. சரி, வரேன். அப்புறம் பார்க்கலாம் ஹாரி. விடிய விடிய வா. உனக்கு சந்தேகமா இருந்தா காவாகுச்சிக்கு போன் பண்ணி நீயே கேளு. அப்ப நீங்க ஊர் சுத்த போகலையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ல. நான் என்ன பண்றது? ஷின்சான் தான் நீங்க பேசுறத கேட்டு என்கிட்ட சொன்னா. என்னப்பா ஒரு வழியா வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா சார்? ஷின்சான், நேத்து நைட்டு அப்பா படத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு, உனக்கு தெரியுமா? ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. படத்துக்கு போயிட்டு வந்தாரு. படம் பார்த்துட்டு வந்தேன் ஷின்சான். படம் பார்க்கணும், படம் பார்க்கணும். இன்னைக்கு படம் பார்க்க போலாம். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாரும் ஒன்னா படத்துக்கு போறோமா? ஆமா ஷின்சான், கண்டிப்பா போறோம். இன்னைக்கு ராத்திரி ஜாலியா இருக்க போகுது. இந்த பிரச்சனைக்கு நீதான் காரணம்.